இந்த மழைக்கு சுட சுட சூப் சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் ஸ்வீட் கார்ன் கேப்சிகம் சூப் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபுல் கார்னை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதியை மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்து 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். அரைச்ச கார்னை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அந்த மிக்சர் ஜார்லேயே தண்ணி சேர்த்து கார்னோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற கார்னுக்கு 2லேருந்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இருக்கிற இந்த சில் கிளைமேட்டுக்கு இது மாதிரி சுட சுட சூப் வச்சு கொடுத்தோன்னா அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது கூட 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது திக்கான பாலாக இல்லாமல் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன். இதையும் கார்னோட மிக்ஸ் பண்ணி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 7-8 பல் பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவும் பூண்டும் வதங்கினதுக்கு பிறகு 2 வெங்காயத்தை அதையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு பாதி கேப்சிகம் மட்டும் எடுத்து அதை பொடியாக நறுக்கி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கு பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பாதி கார்னை இது கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வச்ச கார்னுங்கிறதுனால 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க. வதக்கின பிறகு இப்போ பாலோடு மிக்ஸ் பண்ணி வச்ச கார்னை இதில் சேர்த்துக்கலாம். வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போது இதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது சூப்புக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிற ஹெல்த்தி ரெசிபி வீடியோஸ் லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரை கரைச்சி சேர்த்த பிறகு கண்டினியூஸாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா சூப் கட்டிப்பட்டுடும். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக ஒரு ஹெல்த்தியாக ஒரு சூப் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.